Hi viewers, இந்த வீடியோக்குள்ள நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா LCM and HCF ஃபுல் அண்ட் ஃபுல்லி LCM HCF உடைய பேசிக் கான்செப்ட் என்ன, அதை எப்படிலாம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம், எவ்வளவு எளிமையா போடலாம் அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, LCM தான் என்னன்னு தெரிஞ்சுக்கங்க, HCF தான் என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. LCM என்றது என்னன்னா லீஸ்ட் காமன் மல்டிபிள். இது வந்து மல்டிபிள் மீன்ஸ் மடங்கு. கடைசி வரைக்குமே அதை நம்ம மல்டிபிள் எடுத்துட்டு போறதா என்னன்னா மீசிமா, அதாவது லீஸ்ட் காமன் மல்டிபிள்னு அர்த்தம். சரி, அது எந்தெந்த மெத்தட்ல இருக்குது, எப்படிலாம் நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். HCF அப்படின்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஃபேக்டர் என்னன்னா இப்போ ஆறுன்னு உங்களுக்கு வச்சுக்கலாம். ஆறோட மடங்கு மல்டிபிள்ஸ் என்பது இதனுடைய அடுத்த லெவல். ஸோ ஒரு 2 மல்டிபிள் பண்றேன்னு வச்சுக்கோங்க, என்னவா கிடைக்குன்னா 12 கிடைக்கும். ஸோ ஆறோட மடங்கு 12. ஆனா ஃபேக்டர்ன்றது என்னன்னா இதுக்குள்ள இருக்கிறது. இந்த ஆறை நம்ம எப்படி பிரிக்கலாம், 2 × 3 பிரிக்கலாம். ஸோ இந்த 2 ஆறுக்கு ஒரு ஃபேக்டர், இந்த 3 ஆறுக்கு ஒரு ஃபேக்டர். ஸோ ஃபேக்டர்னா இதுதான் அர்த்தம். மல்டிபிள்ஸ் அதாவது மடங்கு அப்படின்றதுனா இதனுடைய அடுத்த லெவல். இப்ப ஆறுனுடைய மடங்கு என்னன்னா 12. இதுதான் வித்தியாசம். ஸோ ஃபேக்டர் போது நம்ம இதுக்குள்ளதான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ HCF என்றது ஒன் ஆஃப் த ஃபேக்டர். வந்து நம்ம பல வழியில நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். அதே மாதிரி HCF பாத்தீங்கன்னா பல வழியில நம்ம சால்வ் பண்ணலாம். என்னென்ன மெத்தட் நம்ம பார்க்க போறது உங்களுக்கு சொல்றாங்க. நார்மல் மாடல், நார்மல்னா ஏதாவது ஒரு நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம எப்படி ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்றத நார்மல் மாடல்ல நம்ம பார்க்கலாம். டெசிமல்ல என்னன்னா புள்ளி வச்சு நம்பர். ஸோ இந்த 3 நார்மல் மாடலை பொறுத்த வரைக்கும் 3 6னா இதனுடைய LCM எடுத்தீங்கன்னா நம்ம 3லயே அப்படியே போட்டு போகலாம். 1 2. ஸோ அடுத்தது 2 பண்ணலாம், 1, 1. இது ரெண்டுத்துக்கு ப்ராடக்ட் பண்ணும்போது என்ன கிடைக்குது, 2 × 3 6. ஸோ இதுதான் இதனுடைய LCM. இது நார்மல் மாடல். டெசிமல் மாடல்ன்றது என்னன்னா பாயிண்ட் இருக்கும். ஸோ 1.2, 1.3 இது போல ஏதாவது வந்துட்டு இதனுடைய LCM கேட்கிறப்போ இதை எப்படி நம்ம ஒர்க் அவுட் பண்றது அப்படின்றத பார்க்கறது டெசிமல் மாடல். ஃபிராக்ஷன் மாடல், ஃபிராக்ஷன் மாடல்னா சம் A/B இப்படி இருக்கும், C/D இது போல சம் ஏதாவது ஒரு நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர்ஸ் பதிலா நம்ம ஃபிராக்ஷன் மாடலை ஃபைண்ட் அவுட் பண்றதா இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். ஃபேக்டரைஸ் இது எப்போ நம்ம ஃபாலோ பண்ணலாம்னா, ஃபேக்டரைஸ் என்றது ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன்ஸ். இப்போ ஒரு 2 பாலினாமியல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க வச்சுங்க. ஸோ x² ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 2x + 1 இது ஒரு ஈக்குவேஷனும், அடுத்து x + 1 இப்படி ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷனும் கொடுக்குறாங்க. இதுல இருந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது LCM அப்படின்றத பார்க்கறது தான் ஃபேக்டரைஸ் மாடல். டிவிஷன் மாடல் இதுவும் இருக்கு. டிவிஷன் மாடல்ன்றது என்னன்னா, ஸோ இருக்கிற 2 நம்பரை அனதர் ஒரு நம்பரால டிவைட் பண்ணி கொண்டு போகலாம். இப்போ இருக்கிறதுல இந்த 4, 6 வச்சுங்களேன். இது ரெண்டுத்துல எது சின்னது 4. அப்போ 6 4ஆல டிவைட் பண்ணணும். எத்தனை டைம் பண்ணலாம், 1 டைம் பண்ணலாம். இப்போ மீதி எவ்வளோ 2. இந்த மீதியை எடுத்து மறுபடியும் 4ஆல டிவைட் பண்ணும். 2 4ஆல பண்றோம், எத்தனை முறை பண்ணலாம், 2 2s 4, 0. ஸோ அப்போ 4க்கும் 6க்கும் HCF என்னன்னு நம்ம பார்த்தோம்னா இங்கதான் 0 ஆச்சு. அப்ப இந்த இடத்துல HCF எதுன்னு பாத்தீங்கன்னா 2 தான். 4, 6 இது மாதிரி பண்றது இது சிம்பிள். இதை விட பெரிய பெரிய நம்பர் வந்ததுன்னா இந்த டிவிஷன் மாடல் நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்னா ப்ராடக்ட். சம் ஏதாவது 2 நம்பர் கொடுத்துட்டு ப்ராடக்ட் பண்ண சொல்லுவாங்க. அது மாதிரியான ப்ராடக்ட் நம்ம கொடுக்குறப்போ LCMஓ HCFஓ எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பாக்குறதுல இந்த 6 மாடல். இந்த 6 மாடல் ஒவ்வொன்றும் நம்ம டீட்டெயிலா நம்ம பார்க்கலாம். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி சில நோட். LCM HCF என்னன்னு தெரிஞ்சிருக்கும். 2 எண்களின் பெருக்கல் எப்பயுமே சமமா இருக்கும், ஈக்குவல். எப்பன்னா LCM and HCF ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ணா என்ன வேல்யூ வருதோ அந்த வேல்யூ 2 நம்பரோட ப்ராடக்ட்டுக்கு சமமா இருக்கும். இது ஒரு பாயிண்ட்.
Next, HCF of co-prime is 1. Co-prime என்னன்னா ரெண்டு நம்பர் இருக்கும். அந்த ரெண்டு நம்பருமே பகா என்ன இருக்குன்னு வச்சுங்க. இப்போ 7, 11 இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா பகா எண் தான், கோ-பிரைம்னு சொல்லுவாங்க. இதுக்கான HCF எடுக்கலாம்னா நீங்க கண்டுபிடிக்கவே தேவையில்ல, ரெண்டுமே கோ-பிரைம். அப்ப அதனுடைய நம்பர் HCF நம்பர் என்னவா தான் இருக்குன்னா 1 தான் இருக்கும். ஸோ இது ஒரு கான்செப்ட். நெக்ஸ்ட், HCF இஸ் ஒன் ஆஃப் தி ஃபேக்டர் ஆஃப் LCM. இந்த HCFன்றது இது வந்து ஃபேக்டர். எதுக்கு ஃபேக்டர்னா LCMக்கு ஃபேக்டரா தான் இருக்கும். அப்ப LCM தான் பெரிய வேல்யூ, அதுக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன வேல்யூ தான் என்னன்னா HCF. சரி, ஓகே. நெக்ஸ்ட், இஃப் நம்பர்ஸ் ஆர் ஃபிராக்ஷன். இந்த நம்பர் வந்து ஃபிராக்ஷன்ல நீங்க சொன்ன A/D C/D அது மாதிரி ஃபிராக்ஷன்ல இருக்கு. சப்போஸ் 1/2 3/4 இப்படி இருக்குன்னு வச்சுங்களேன். இது போல நம்பர்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்கன்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா எல்சிஎம் தான் கேட்டாங்கன்னா LCM is equal to LCM divided by HCF. ஸோ மேல இருக்கிற நியூமரேட்டர், அதாவது தொகுதிக்கு இங்க 1 3 தான் தொகுதின்னு சொல்லுவாங்க, அது நியூமரேட்டர். ஸோ அதுக்கான நம்பர்ஸுக்கு LCM எடுத்துட்டு கீழே இருக்கிற பகுதி டினாமினேட்டர் அதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணணும்னா HCF கொடுக்கணும். ஸோ இதை இந்த ஃபார்மெட்ல எடுத்து எழுதினீங்கன்னா உங்களுக்கு வந்து LCM கிடைச்சிடும். சிமிலர்லி HCF கேட்கிற போது HCF மேல ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு LCM கீழே ஃபைண்ட் அவுட் பண்ணி அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு HCF கிடைச்சிடும். ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்கான சில கான்செப்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு மாடல் சம்ஸை நம்ம பார்க்கலாம். 2, 6, 12 என்ற எண்ணின் LCM 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 எப்படி கண்டுபிடிக்கலாம், HCF எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றதான் கேள்வி. ஃபர்ஸ்ட் LCM தான் இருக்கிற நம்பரை 2, 3, 12. ஸோ எந்த நம்பரால டிவைட் பண்ணலாம், ஈவன் நம்பர் எல்லாமே ஈவன் நம்பர். 2ஆல நான் டிவைட் பண்றேன். 2ஆல டிவைட் பண்ணும்போது 1, அடுத்தது 3 2s are 6, அடுத்தது 6 2s are 12. நெக்ஸ்ட் 3 எடுத்துங்க. 1 டைம் 3 2 டைம் 3 எல்லாமே மாடல் தானே. அடுத்து 2 தான் இருக்கு. LCM அப்ப என்ன கிடைக்கும், 2 into 3 into 2. So 2 are 6, 2 are 12. இதனுடைய LCM வேல்யூ 12. இந்த HCF என்னவா இருக்கும் அப்படின்னா அதே நம்பர் 12. ஸோ தாங்கன்னா ஈவன் நம்பர் 2 மல்டிபிள்ஸ் இருக்கு. 1 2 தான் 2 3 times 12 6 times. இதுக்கப்புறம் காமன் நம்ம HCF பார்க்கும்போது சொல்லுவோம் காமன் ஃபேக்டரா இருக்கு. எல்லாருமே என்ன பண்ணலாம், டிவைட் பண்ணலாம். ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் இதுக்கு மேல காமனா டிவைட் பண்றது எதுவுமே கிடையாது. ஸோ HCF ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு நோட் HCF LCM உடைய ஃபேக்டர். இந்த LCM HCM தான் கம்பல்சரி அழைக்கணும். ஸோ LCM தான் பெரிய வேல்யூ இருக்கும். HCF எப்பவுமே என்னவா தான் இருக்கும், சின்ன வேல்யூவா தான் இருக்கும். ஸோ இதே இருக்குது. ஆட் நம்பர் 3 5 7 9 இதனுடைய LCM கேட்கிறாங்க, HCF கேட்கிறாங்க. வழக்கமான எல்லாம் நம்ம எழுதிருக்காங்க. 3 5 7 9 கண்டிப்பா இது வந்து காமனா ஏதாவது டிவைட் ஆகும். இருக்கிறது என்னவோ அதை டிவைட் பண்ணிட்டு போகும். 3 பண்ணும்போது 1 3 இருக்கும். 5 டிவைட் ஆகாது. 7 டிவைட் 9 என்ன ஆகும், 3 டிவைட். அடுத்தது 3 7 5 எல்லாமே பாத்தீங்கன்னா பகா எண்கள், அதாவது பிரைம் நம்பர். இதுக்கு மேல நீ அதை போடணும்னு அவசியம் இல்லை. 5 போடுது 7 போடுது 3 போடணும்னு அவசியம் கிடையாது. டைரக்டா எடுத்து என்ன பண்ணிக்கலாம், ப்ராடக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அடுத்தது எல்லாமே
பகா எண்கள் அதுக்கு மேல எதுவும் காமன் டிவைடர் வராது. எடுத்து அப்படியே பேலன்ஸ் பண்ணி 3 இந்த 3 பேலன்ஸ் என்ன 5 7 3 இது எல்லாத்தையும் ப்ராடக்ட் எல்லாம் கிடைக்குது என்னன்னா LCM என்ன வருது பாருங்க 3 3s are 9 9 5s are 45 so 45 into the product பண்ணீங்கன்னா 7 5s are 35 5 7 4s are 28 28 plus 3 31 so the LCM என்ன பார்த்தீங்கன்னா 315 சரி இதே நம்பருக்கு HCM என்ன அப்படின்னு பார்த்தா இது ஆற்றல் தான். அதே சமயத்துல பெரும்பாலான நம்பர்ஸ் என்ன இருக்குன்னா பகாய் ஒரு பகாய் வயிறு ஒரு பகாய் சமம் ஒரு பகாய் இப்போ பகாய் எங்களுக்கு எல்சிஎம் எப்படின்னா ஒண்ணுதான் வரும். ஸோ இருந்தாலும் நம்ம செக் பண்ணிக்கலாம் 3 5 9 ஏதாவது காமனா டிவைட் ஆகும் பார்த்தீங்கன்னா 3 டிவைட் ஆகும் 9 டிவைட் ஆகும். ஆனா 5 7 வாய்ப்பு இல்லை. பேக்ல இருக்க வாய்ப்பு 5 எடுத்தீங்கன்னா எதுவும் வாய்ப்பு இல்லை. சமம் வாய்ப்பு எதுவுமே இல்லை. ஒன்னால மட்டும்தான் காமன் ஒன்னாதான் இருக்கும். இதுதான் நம்ம இன்னொரு பாயிண்ட் இருக்கும். பகாயின்களில் 2 பகாயின்களில் அல்லது 2 பகாயின்கள் அதனுடைய HCF ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் என்னவாதான் இருக்குன்னா ஒன்னாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க 56 182 இங்கே LCM அண்ட் HCF இதுவும் 4 தான். ஒன்றும் 26 56 104 180 எல்லாம் வந்து ஏதாவது காமனா எல்லாமே ஈவன் எந்த கை அடுத்தது 56ல பார்த்து 28 to 56 102 52 180 9 இங்க பாத்தீங்கன்னா 13 ஒரு பகாய். பிரைம் நம்பர் வந்ததுனால இனிமேல் வந்து காமன் டிவைடர் இருக்கமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா கிடையாது. ஸோ காமன் டிவைடர் இதுக்கு மேல கிடையாது. அப்ப இதுவேதான் என்னது ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஸோ 2 தான் பாத்தீங்கன்னா HCF மேல வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இது பகாயிலன் பகாய் நாம இதுல நம்ம டைரக்டா எடுத்துக்கலாம். HCF என்பது 2. சரி ஓகே இது இங்க அடுத்து இதுக்கு அடுத்து இன்னும் நம்ம LCM அடுத்து போகணும். 52 14 டிவைட் ஆகும் 13 என்பது 52 பார்த்தீங்கன்னா இதனுடைய மல்டிபிள் தான் 52. 13 மல்டிபிள் தான் 14 டிவைட் 1 டைம் 28 டிவைட் ஆகுது. எத்தனை 13 4 டைம்ஸ் இருக்கும். அதே போல 9 to 11 டைம்ஸ் படிச்சு பாருங்க 7 டைம்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஏதாவது பாருங்க 4th எப்படி பண்ணலாம் 7 ஆல்ரெடி 28 4 டைம்ஸ் வரும். 4 அப்படியேதான் இருக்கு 7 பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இது ஏதாவது 4 பண்ணிடலாம் 1 1 1 1 4 நான் என்ன பண்ணியாச்சு இருக்கிறத ப்ராடக்ட் கணக்கு LCM the LCM is 2 into 30 into 7 into 2. So, 28 into 56 into 30. So, the product is 6 times until by 4 where 1 58 78 LCM 78 LCM 78
இதுதான் நார்மல் மெத்தட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெசிமல் மாடல். ஒரு டெசிமல்னா சம் புள்ளி வச்சு ஏதாவது கொடுத்துட்டு அது எல்சிஎம் கேட்பாங்க. அது மாதிரி கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த வேல்யூ வந்து கன்சிடர் பண்ணிட்டீங்கன்னா அந்த வேல்யூ வந்து ரவுண்டட் வேல்யூ கன்சிடர் இருக்கு. ரவுண்டட் வேல்யூவை மாத்திட்டு அதுக்கப்புறம் ஆஸ் இட் இஸ் நம்ம என்ன பண்ணுவோமோ அதே போல ஒர்க் அவுட் பண்ணிட்டு ஃபைனலா எத்தனை டெசிமல் பாயிண்ட் நம்ம தள்ளி அந்த ரவுண்டட் வேல்யூ கன்சிடர் பண்ணுவோம் அதே பாயிண்ட் நீங்க தள்ளி புள்ளி வச்சீங்கன்னா முடியும். அதே போல பாத்தீங்கன்னா இருக்கிற நம்பர்ஸ் ஆஃப் பாருங்க காமன் டெசிமல் பாயிண்ட் அது காமன் டெசிமல் பாயிண்ட் பாருங்க. இங்கேயும் ஒரு சாங் ஏதோ சிங்கிள் டிஜிட் சிங்கிள் டிஜிட்ல அதுபோல காமன் சிங்கிள் டிஜிட்ல இல்ல டபுள் டிஜிட் இல்ல த்ரீ டிஜிட் இருக்குன்னா அந்த டிஜிட் வேல்யூ டைரக்டாவே நீங்க என்ன பண்ணீங்க எலிமினேட் பண்ணிட்டு எடுத்து எழுதிடுங்க. இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா நார்மல் டிஜிட் நம்பர் காமன் டெசிமல் பாயிண்ட் 4 8 3 பாயிண்ட் நான் என்ன பண்ணிடுவேன் அதை சேர்த்துருவேன். இப்போ பாருங்க 4 1 2 இதை பண்ண முடியாது. இதுக்கப்புறம் இதை காமன் டிவைட் பண்ண முடியுமானா வாய்ப்பு இல்லை. ஸோ எல்சிஎம் பார்த்தீங்கன்னா வழக்கமான உருவாகுது 4 into 2 into 3 4 8 8 இதுதான் எல்சிஎம்னா கிடையாது. நம்ம என்ன பண்ணிருக்கோம் காமன் டெசிமல் பாயிண்ட் இருக்கு. அதாவது ஒவ்வொரு பாயிண்ட் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ அந்த ஒரு பாயிண்ட் எடுத்த பாயிண்ட் சேர்த்துட்டா ஆன்சர். ஸோ உண்மையான எல்சிஎம் 2.4. சப்போஸ் இது எல்சிஎம் 2 இப்போ எஸ்எஸ்சிஎஃப் என்னவா இருக்கும் இதே நம்ம வந்து எஸ்எஸ்சிஎஃப் கண்டுபிடிக்கல. பாருங்க 4 8 3 காமன் எதுவுமே இல்லை. எஸ்எஸ்சிஎஃப் என்னவா வரும் ஒன்னால தான் ஒன்று தான் போடுது. பட் இந்த இடத்துல ஆன்சர் பாத்தீங்கன்னா ஒரு சாங் ஆன்சர் பண்ணோம் 0.1. So LCM 2.2 LCM 0.1. So next sum பாருங்க. next sum பாருங்க. இது டெசிமல் மாடல் தான் பார்க்கலாம். லாஸ்ட் சம்ல பாத்தீங்கன்னா காமனா இருந்தது எல்லாமே காமனா டெசிமல் பாயிண்ட் சிங்கிள் பாயிண்ட். அதனால டைரக்டா நான் அந்த பாயிண்ட் ரிமூவ் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு பாயிண்ட் வச்சுட்டேன். இங்க பாருங்க 0.11. ரெண்டு ஸ்டாண்ட் 2 டிஜிட்டல் இங்க 0.121. ஸோ 3 டிஜிட் இங்க 0.33. 2 டிஜிட் இப்போ வேரியா இருந்ததுன்னா டிஃப்ரெண்டா இருந்ததுன்னா மேக்ஸிமம் எதிர்பார்க்கு இதுல ஹையஸ்ட் எதிர்பார்த்தா 3 டிஜிட். ஸோ இங்க 3 டிஜிட் இருக்கு. அப்ப 3 டிஜிட் என்றது எதை மென்ஷன் பண்ணா 1000 மென்ஷன். 3 டிஜிட் என்றது எதை 1000 மென்ஷன் பண்ணும். ஸோ அதாவது சிங்கிள் டிஜிட்னா 10 2 டிஜிட்னா 100 3 டிஜிட் எனக்கு வந்து கேன்சல் 1000 மல்டிபிள் பண்ணும்போது இந்த நம்பர் எல்லாமே காமன் 1000 மல்டிபிள் பண்ணிருங்க. ஃபைனலாக வர ஆன்சர் ஆகும் இந்த 1000 டிவைட் பண்ணிருங்க. அது வந்து ஈஸியாக ஆன்சர் வரும். இதை நான் 1000 மல்டிபிள் பண்ணா இந்த 2 டெசிமல் பாயிண்ட்டுக்கு 2 ஜீரோ போயிடும். அப்போ பேலன்ஸ் எத்தனை இருக்கு ஒரு இந்த ஒரு இதுல நேரம் இருந்தது 1 1 ஒரு ஜீரோ சேர்ந்து ஆமா இந்த ஜீரோ அவுட்டு இங்க நம்ம 1000 ஜீரோ போயிடும். நம்பரை கூடி நம்பரை மாற்றி இதை நான் என்ன பண்ண போறேன் இப்போ எல்சிஎம் தான் பார்க்கும்போதே தெரியுது 11 டேபிள். ஸோ 10 11 சார் 100 11 சார் 100. அதே போல 30 11 சார் 300. காமன் டிவைடட் வந்து பாத்தீங்கன்னா இதுல இருந்து நம்ம இந்த நம்பருக்கு இதுதான் எல்சிஎம். இந்த நம்பரோடைய எல்சிஎம் பாத்தீங்கன்னா இதுதான் 1 1.
நமக்கு என்ன தெரியாது இந்த நம்பரோட HCF. இப்போ இந்த நம்பருக்கு HCF வரும்போது நம்ம என்ன பண்ணிருக்கோம், இங்க 3 டிஜிட்டால மல்டிபிள் பண்ணிருக்கோம். 3 டிஜிட்டால டிவைட் பண்ணி 1000 டிவைட் பண்ணா என்ன கிடைக்கும் பாத்தீங்கன்னா HCF வந்து ஆல்ரெடி இது இருக்கா, இதுல இருந்து தள்ளி போயிருக்கா 1 1 அடுத்தது நம்பர் இல்ல அதனால 0 1 1 அடுத்தது நம்பர் இல்ல அதனால 0 இங்க புள்ளி இல்ல புள்ளி முன்னாடி என்ன இல்ல 0 இருக்கா, இந்த HCF என்னன்னா 0.011. ஸோ HCF ஃபைனல் பண்ணியாச்சு. LCM LCM நம்பர் மூவ் பண்ண முடியல மல்டிபிள்ஸ் நம்ம டென்னா பார்ப்போம். சாரி டிவைட் பண்ணலாம். 1 டைம் இது 11 இங்க 3 டைம் இதுக்கு மேல மல்டிபிள் பண்ணலாம். ஏதாவது காமன் டிவைட் பார்க்கணும்னா கிடையாது, எல்லாமே பகா எண்களா வந்து இப்போ ப்ராடக்ட் பண்ணிங்களா LCM பார்த்தீங்களா 11 into 11 into 3 into 10. So 11 11s are 151 into 3 into 10. So 3 ஆகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 3 இந்த 0 அப்படியே ஆட் பண்ணீங்க. So 3000. இதுதான் ஆன்சர் ஆனா கிடையாது. நமக்கு என்ன தேவை, இந்த நம்பருக்கு தான் தேவை. ஸோ இந்த நம்பருக்கு எல்சிஎம் இந்த ப்ராடக்ட் பண்ண 1000 3 டிஜிட்டல் நம்ம என்ன பண்ணணும், மறுபடியும் ரீப்ளேஸ்மெண்ட் போடலாம். 1 2 3 ஒரு பாயிண்ட் தான் போடணும். ஸோ இந்த சம்மோட என்னன்னு பார்த்தீங்கன்னா 3.0 போடலாம். பாயிண்ட் பக்கம் 0க்கு வேல்யூ கிடையாது. நெக்ஸ்ட் நம்ம தேர்ட் மாடல் என்ன பார்க்க போறோம்னா ஃபிராக்ஷன் மாடல். இது போல ஃபிராக்ஷன்ல இருக்கும். ஃபிராக்ஷன்ல இருக்குன்னா நம்ம எப்படி எல்சிஎம் ஆல்ரெடி தெரியுது. எல்சிஎம் மாதிரி ஃபிராக்ஷன் இருக்கா, மேல நியூமினேட்டர் எல்சிஎம் கீழே இருக்கிற டினாமினேட்டர் எல்சிஎம் பண்ணும்போது டிஃபரெண்ட் இருக்கு. இங்க இருக்கிற தொகுதி டிஃபரெண்ட் வரும். இந்த தொகுதியோட வேல்யூ என்னன்னு பாருங்க 369. ஸோ 3, 6, இது என்ன எல்சிஎம். ஓகே நெக்ஸ்ட் என்ன இருக்கு 478 டினாமினேட்டர் பகுதி. இதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க பாருங்க HCF 478. ஸோ கீழே இருக்கிற எல்லா வேலையுக்கும் நீங்க HCF, மேல இருக்கிற எல்லா வேலைக்கும் LCM. அது பார்த்தீங்கன்னா கிடைக்கிறது உங்களுக்கு என்ன கிடைக்கும் LCM. மேல இருக்கிறவங்க 369 LCM கிடைக்கும். 3ஆல பண்ணலாம். 1 சார் 3. இதுக்கப்புறம் ஏதாவது வாய்ப்பு இருக்கானா எதுவுமே LCM பார்த்தீங்கன்னா 3 into 2 into 3 6 into 6 3 is 18. LCM 18. HCF பாருங்க ஏதாவது HCF வேல்யூ காமன் டிவைடர் ஏதாவது இருக்கானா கண்டிப்பா கிடையாது. 4 8 ஒன் ஆஃப் த ஃபேக்டர் தான். 7 ஃபேக்டர்னா கிடையாது. ஸோ 1 தான். இதனுடைய HCF வேல்யூ 1. நமக்கு என்ன தெரியும், LCM மேல HCF வேல்யூ கீழே LCM மேல இருக்கிறது LCM உள்ளது 18. LCM என்னது 1. 1ஆல் டிவைட் பண்ணாம 11 ஸோ இதனுடைய HCF என்னன்னு பார்த்தீங்கன்னா 18. ஓகேங்களா, சரி முடிஞ்ச LCM. சப்போஸ் LCF கண்டுபிடிக்கலாங்க அப்படின்னா அதே பார்த்துட்டா HCF ஈக்குவல் டு மேல என்னது HCF LCM. மேல எப்படி LCM கண்டுபிடிக்கும் 3 HCF எடுக்கா. காமன் டிவைடர் ஒன் ஆஃப் த ஃபேக்டர்னு பார்த்தீங்கன்னா 3. 6 ஃபேக்டர் 9 ஃபேக்டர் 3ஆல தான் பண்ணலாம். இதுக்கு மேலே எடுத்துட்டு வாய்ப்பு HCF 3
Next, LCM, just common multiple denominator வேணும். 4, 7, 8. 4 ஆகணும்னா 1, 10, 7, 2, 10. இதுக்கப்புறம் ஏதாவது வாங்கிக்கணும்னு தெரியாது. மல்டிபிள் பண்ணலாம். LCM 4 into 7 into 4 7s are 28. 3 into 2, 6. So இது LCM apply பண்ணிங்கன்னா LCM 3, LCM 3. ஏதாவது கேன்சல் பண்ணலாம் வாய்ப்பு இருக்கானா இல்ல. ஸோ இதுதான் LCM வேல்யூ, இது LCM வேல்யூ. ஸோ இதுதான் ஃப்ராக்ஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சேம் மாடல்ல ஃப்ராக்ஷன் மாடல்ல நெக்ஸ்ட் ஒரு ஃபார்ம் 2/3, 4/7, சாரி 4/9, 5/6, 7/12. ஸோ ஒரு 4 நம்பர் இதாங்க ஃப்ராக்ஷன். LCM and LCM. LCM பொறுத்தவரைக்கும் LCM பொறுத்தவரைக்கும் LCM denominator என்ன 2, 4, 5, 7. denominator என்ன 3, 9, 6, 12. So denominator கேட்டல எப்படி போறீங்க LCM கண்டுபிடிங்க. LCM இருக்கு நீங்க என்ன சரி பாருங்க. LCM 2 ஆல நான் டைப் பண்ணுறேன். 1 10, 2 10, 5, 7. 5 என்பதும் ஒரு prime தான். 7 என்பதும் ஒரு prime number தான். 5 ஒரு prime number, 2 ஒரு prime number. இதுக்கப்புறம் கண்டினியூ பண்ண தேவையில்லை, டைரக்டாவே மல்டிபிள் பண்ணிக்கலாம். LCM 2 into இருக்கிற பேலன்ஸ் 3, 5, 7. So 2 2s are 4, 4 into 5, 20, 20 into 7, 140. சரி மல்டிபிள் பண்ணி என்ன வரும் 1.2. ஓகே LCM 3 highest value 12. இதுன்னு பாருங்க 3 one of the factor of 9, one of the factor of 6, one of the factor of 12. கண்டிப்பா 3 தான் எக்ஸ்ஜெவா இருக்கும். அது அடுத்த லெவல் பார்க்கலாம். 1 time 3 time டைம் வரும். அடுத்து 4 time. இது மேல மூவ் பண்ணலாம்னா வாய்ப்பு இல்லை. ஏன்னா பிரெயின் நம்பர் வந்து ஒன்றும் வாய்ப்பு இல்லை. ஸோ LCM என்பது LCM 40, LCM LCM பார்த்தீங்கன்னா 140/3. இதுதான் LCM கண்டுபிடிச்சது. LCM LCM என்ன லாஜிக் மேல LCM denominator LCM. So numerator LCM கண்டுபிடிச்சது. numerator என்ன 4, 5, 7. LCM அதாவது காமனா இருக்காங்க கண்டிப்பா தெரியும். ஏன்னா இது வகை 7 வந்துருச்சு. இது LCM ஒண்ணுதான். நெக்ஸ்ட் பாருங்க LCM denominator 3, 9, 6, 12. இதோடைய வேல்யூ நான் LCM 3 போடலாம். 1 10, 3 10, 2 10, 4 10. அகைன் என்ன பண்ணலாம் 3 போடலாம், 12 போடலாம். 12 1 3 2 1 இதுக்கு மேல நம்ம பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாமே சிம்பிள். அது இல்லாம பிரைம் நம்பர் வந்து டைரக்டா ப்ராடக்ட் பண்ணிருந்தான். ஸோ LCM 3 உள்ள நம்பர் 3. So 3 2s are 6, 3 2s are 6, 6 are 36. LCM finally answer பார்த்தீங்கன்னா LCM equal numerator LCM 1, denominator value 36.
டோட்டலா இந்த சம்மோட HCF 1/36 மாடல் ஃபேக்டரைஸ்டு மாடல் இது பாலினாமியல் ஈக்குவேஷன். ஈக்குவேஷன் என்ன ஈக்குவேஷன்னா பாலினாமியல் ஈக்குவேஷன். அடுத்தது இது ஒரு ஈக்குவேஷன். இங்க இதுவும் பாலினாமியல் தான். பாலினாமியல் இது என்னன்னா பவர் 2ன்றதுனால இது குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. இந்த ரெண்டுத்தையும் ஃபர்ஸ்ட் ஃபேக்டரைஸ், அதாவது எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு நம்ம பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் இதை எடுக்கிறேன். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் எப்படி நான் எழுதுனா இதனுடைய அடுத்த லெவலுக்கு போயிட்டு எக்ஸ் ஸ்கொயர் ஒன் ஸ்கொயர் எழுதலாம். ஏன் சார் ஒன் ஸ்கொயர் எழுதுனா ஒன்னோட வேல்யூ ஸ்கொயர் எடுத்தாலும் பி எடுத்து ஒன்று நான் ஈவனா எழுதுறேன். இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு என்ன கான்செப்ட் வருதுன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்படி என்ன ஒரு முறை கூட்டணும் ஒரு முறை கழிக்கணும். ஸோ இது வேல்யூ எக்ஸ் பிளஸ் ஒன் எக்ஸ் மைனஸ் ஒன். ஸோ ஃபேக்டரைஸ் பிரிச்சு தனியா. நெக்ஸ்ட் செகண்ட் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x பிளஸ் ஒன். இந்த ஈக்குவேஷன் நீங்க என்ன பண்ணுவோம் ஃபேக்டரைஸ் பண்ணும். எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் இந்த மாதிரி ஃபேக்டரைஸ் சரி அத கார்னர் சரி சொல்லுவாங்க. இது மாதிரி பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஒன்று இருக்கிறதா இந்த நம்பர் வித் இந்த நம்பர் 1 into 1 1 அப்படின்னா பேலன்ஸ் வந்து என்ன 2 டைம் போட்டுருந்தா. ஸோ நான் இந்த நம்பர் எடுத்து மல்டிபிள் பண்ணா எனக்கு 1 வரும். அதே சமயத்துல நான் வந்து அதை ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன வந்து -2 வரும். ஸோ -1 -2 ஏன்னா 1 போட்டுதான் என்ன கிடைக்கும் 1 வரதுனால சான்ஸ் எதுவும் கரெக்டா வந்து minus into minus plus 2 1 into 1 1. So product பண்ணா வேல்யூ வரும், ஆட் பண்ணா எனக்கு மிடில் வேல்யூ வரும். ஸோ இந்த லாஜிக்ல பிரிச்சா போகும். டைரக்டா நான் எப்படி எழுதலாம் எக்ஸ் மைனஸ் ஒன் ஒரு ஃபேக்டர் எக்ஸ் மைனஸ் டூ another difference. So இது ரெண்டுதான் இதனுடைய ஃபேக்டர். x minus 1 into x minus 1. So இதுல LCM எடுத்து ஸோ பாருங்க LCM என்ன காமனா இருந்தாலும் எழுதலாம், காமன் இல்லைனாலும் எழுதலாம். இதுல இருக்கா இல்ல இருந்தாலும் எழுதணும். அடுத்து x minus 1 இதுல எங்கேயாவது இருக்கா எதுலயும் இதுலயும் இருக்கு இதுலயும். ஸோ இது ஜென்ரலா எப்படி எழுதலாம்னா எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர். இங்கேயும் எக்ஸ் மைனஸ் ஒன் இருக்கு, இங்கேயும் எக்ஸ் மைனஸ் ஒன் இருக்கு. இந்த எது பெருசு எக்ஸ் மைனஸ் ஒன் தான் ஹோல் ஸ்கொயர் தான். ஸோ இதுதான் நான் எக்ஸ்எம் பெரிய வேல்யூ எஸ்எஸ்எம் பொறுத்தவரைக்கும் ஈஸியா இருக்கும். இதுல எல்சிஎம் பார்த்தீங்கன்னா எக்ஸ் பிளஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் தி ஹோல் ஸ்கொயர். சரி எஸ்எஸ்சிஎஃப் எப்படி இருந்தாங்க எஸ்எஸ்சிஎஃப் பொறுத்த வரைக்கும் காமனா இருக்கு. காமனா இருக்கிறதுலயே அதிகமான வேல்யூ இருக்குதா அது சின்னதா பார்த்து பாருங்க எக்ஸ் பிளஸ் ஒன்னு இருக்கா இல்ல அப்போ கிடையாது. எக்ஸ் மைனஸ் காமனா இருக்கு. இதுல லீஸ்ட் வேல்யூ இது பவர் ஒன்று இருக்கு. இதுதான் லீஸ்ட் வேல்யூ, இது ஹையஸ்ட் வேல்யூ. ஸோ எக்ஸ் மைனஸ் ஒன் இதுதான் ஜீரோ. இது போல நமக்கு பார்க்கும்போது தெரியுது இது நம்ம ஒரு அல்ஜிபிரிக் ஃபார்முலா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் லாஜிக்கல் நம்ம உட்காரலாம். இது ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். ஸோ ரெண்டுத்தையும் நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணிட்டோம்னா அதுல இருந்து எந்த வேல்யூ எல்சிஎம் எடுக்கிறது ஈஸியா இருக்கும். ஸோ பி ஸ்கொயர் மைனஸ் 4 எப்படி எழுதலாம்னா பி ஸ்கொயர் டி ஸ்கொயர் 4 நான் பி ஸ்கொயர் எழுதலாம். இப்போ பாத்தீங்கன்னா ஏ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இந்த லாஜிக்ல இருந்தா ஒரு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இருந்தா ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. இந்த லாஜிக் நல்லா தெரிஞ்சுங்க. ரெபிட்டடா நம்ம எழுதிக்கிறோம். ஸோ இதன்படி நான் எதுக்கு எழுதுறேன் ஒரு முறை ஆட் பண்றேன் ஒரு முறை முடிஞ்சது. நெக்ஸ்ட் ஃபேக்டரைஸ் பண்ணுறேன்.
e ஸ்கொயர் ஸோ இந்த ஒன்று தான் இருக்கு, பிரச்சனை இல்லை. இதுல லாஸ்ட் நம்பரோட ப்ராடக்ட் பண்ணா 2 தான் வரும். ஸோ ப்ராடக்ட் பண்ற வேல்யூ 2, நமக்கு ஆட் பண்ற வேல்யூ யூனிக் வேல்யூ எழுதுது -3. என்ன வரும் பாருங்க, ப்ராடக்ட் பண்ணா 2 வரும். 1 into 2 2 தான். ஆட் பண்ணும்போது -3 வருங்க, ரெண்டு இடத்துலயும் -1 தான். மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 1 2 தான் 2 கரெக்டா எடுத்து ப்ராடக்ட் பண்ணா கரெக்டா அந்த வேல்யூ எழுதுது. ஆட் பண்ணி -2 -2 ஆட் பண்ணா -3. ஸோ கரெக்டா நம்ம அர்த்தம். அப்போ பாத்தீங்கன்னா இந்த p-ஓட வேல்யூ என்ன இருக்குன்னா p-1 p-2. ஸோ இந்த வேல்யூ இருக்கிறது நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். முடிஞ்சது. இதுல இருந்து நான் எல்சிஎம் எடுத்துக்கலாம். எல்சிஎம் தான் என்ன இருக்குங்க, காமனா இருந்தா ஹையஸ்ட் வேல்யூ ஆகும், காமன் இல்லைன்னா அப்படியே எடுத்துக்கலாம். பி பிளஸ் பி இங்க இருக்கா, இதுல ஸ்பீடு. அப்போ இந்த நானும் பி மைனஸ் பி இப்போ ரெண்டு இருந்ததுனாலும் காசா இருக்காம ஒண்ணு இருந்தா போதும். அடுத்து பி மைனஸ் இருக்கு இங்க இல்லை, அதனால இங்கே எடுத்து எல்சிஎம் பார்க்கலாம். பி மைனஸ் 1 பி மைனஸ் 2 பி பிளஸ், இதுதான் எல்சிஎம். HCF எடுத்துக்கோங்க. காமனா என்ன இருக்கு, பி பிளஸ் இது தெரியாது, பி மைனஸ் இருக்கு, ரெண்டுமே ஒரே பவர் தான், அதனால ஒரு பிரச்சனை இல்லை. பி மைனஸ் 1 காமனா இல்லை, இது தேவையில்லை. இந்த கேள்விக்கான ஆன்சர் இதுதான். நெக்ஸ்ட் பாருங்க, இதுவும் பாத்தீங்கன்னா பாலினாமியல் ஈக்குவேஷன் தான். ஆனா என்ன இருக்குன்னா நம்பர்ஸ் இருக்கு, ப்ராடக்ட் இருக்கு. இங்க எங்கேயும் இடையில பிளஸ் மைனஸ் எதுவுமே வரல, பிளஸோ மைனஸ் அது போல வரல. ஆனா நீங்க என்ன பண்ணுங்க, ஓரளவுக்கு ஃபேக்டரைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஆன்சர் சொல்லலாம். இது போல ப்ராடக்ட்ல இருக்கு அப்படின்னா நீங்க டைரக்டாவே ஆன்சர் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஏதாவது நம்பர் இருக்கான்னு பாருங்க, இருக்கு. அந்த நம்பருக்கு எல்சிஎம் ஃபர்ஸ்ட் எழுதிருக்கு. 8 இருக்கு, 48 இருக்கு. இந்த ரெண்டுக்கும் எல்சிஎம் என்ன வருவாங்க வந்து நான் 4 டேபிள்லயே பண்றேன். 4 2 இங்க எத்தனை டைம் வரும் பாத்தீங்கன்னா 1 2 12. அடுத்து மறுபடியும் நான் சொல்றேன் 2 ஆல் போட்டேன் 1 10 6 10. ஸோ இதனுடைய HCFன்னு பார்த்தா இதுதான் காமன் வேர்டு இருக்கு, காமன் ஃபேக்டரைஸ் 4 A. எல்சிஎம் பார்த்தா ஃபுல் 4 2 இது 6. 4 2s are 8, 8 6s are 48. So LCM value 48. LCM என்றது 48, HCF என்றது 8. ஸோ இங்க நான் எடுத்து எழுத போறேன் ஆன்சர். ஃபர்ஸ்ட் HCF இருக்கேன், எழுத போது ஃபர்ஸ்ட் நம்பர் இந்த 8 இருக்கிறதுல எக்ஸ் வேல்யூ இருக்குன்னு வச்சுங்க. HCFனா இருக்கிறதுல சின்னது, எக்ஸ் பவர் 4 எக்ஸ் பவர் 2 எது சின்னது, எக்ஸ் பவர். அடுத்தது ஒய் இருக்கு, இங்கே ஒய் காமனா இருக்கு, ஒய்ல சின்னது எது, இதுல ஒய் பவர். ஸோ இதுதான் இது எல்சிஎம். மடங்கு மேக்சிமம் இருக்கு, மேக்சிமம் இருக்கும், சிங்கிளா இருந்தாலும் இருக்கு. ஆனா இந்த லீஸ்டா இருக்கணும், காமனாகவும் இருக்கும். அப்படி இருந்தாதான் எடுக்கணும் எல்சிஎம். ஆனா எல்சிஎம் அப்படி இல்லை, மேக்சிமத்தை எடுக்கணும், சிங்கிளா இருந்தாலும் எடுக்கலாம். எல்சிஎம் பாருங்க, நம்பரோட வேல்யூ 48, இது மேக்சிமம் ஸ்கொயர் ஆஃப் 4 பாருங்க 4. அதே போல ஒய்ல மேக்சிமம் பார்த்தீங்கன்னா அதுவும் 4 தெரியுது.
So HCF 8x square y square, LCM 48 x power 4 y power 4. So இது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மாடல் டிவிஷன் மாடல். இது மாதிரி லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் அதுவும் மோர் தென் 2 நம்பர்ஸ் கொடுத்தாங்கன்னா HCF எப்படி கண்டுபிடிக்கலாம்னா டிவிஷன் மாடல் கண்டுபிடிக்கும். எப்படி பண்ணலாம்னா இருக்கிற சின்ன நம்பர் எடுத்து அடுத்த நம்பரால் ஃபர்ஸ்ட் டிவிஷன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நான் இந்த 2 நம்பர் எடுத்துக்கிறேன். 204 நான் டிவைட் பண்றேன். 1190. ஸோ இதை நம்ம எத்தனை நம்பரை டிவைட் பண்ண முடியுன்றத தாங்க டிவைட் பண்ற மாதிரி நீங்க டிவைட் பண்ணுங்க. இது ஃபுல்லா பாத்தீங்கன்னா 1000 கிட்ட இருக்கு, இங்க 200 இருக்கு. கண்டிப்பா பாத்தீங்கன்னா 5 டைம்ஸ் ஆகும். இப்போ 5 டைம்ஸ் பாத்தீங்கன்னா 5 4 தான் 20 கேரி 2 இது 0ன்றதுனால 20 தான் வரும். 5 2 தான் 10. ஸோ 1020. இப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கு பாருங்க. 1190ல 1020 கொடுத்தா பேலன்ஸ் 170. 170. சரி, 170 இது சின்னது, இது பெருசு. ஸோ இது போல உள்ள வந்து ரிமைண்டர் வேல்யூ சின்னதாயிடுச்சுன்னா வெளியே இருக்கிற எந்த நம்பர் டிவைட் பண்ற நம்பர் என்ன இருக்கோ அதை இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டு மறுபடியும் அந்த டிவிஷன் அல்காரிதத்தை கண்டினியூ பண்ணணும். இது பேர் டிவிஷன் அல்காரிதம். ஸோ இதை நான் கண்டினியூ பண்றேன். இதை நான் வெளியே எடுக்கிறேன். 170 வெளியே வந்துடும். இப்போ 204 வெளியே போயிடும். 170 அதாவது 170. 200 எத்தனை முறை இருக்கு பாருங்க, ஒரு முறை தான் இருக்கு. பேலன்ஸ் எவ்வளவு பாருங்க, 34. இப்போ இந்த 34 சின்னதாயிடுச்சு, 170 பெருசாயிடுச்சு. இது வெளியே வரும், மறுபடியும் இது உள்ள போகும். அடுத்த ஃபார்முலா போகும். 34 வெளியே 170 எத்தனை டைம் போகுவாருன்னா 5 3s are 3, 5 4s are 4. கரெக்டா 5 times 170. ஸோ இந்த 2 நம்பருடைய HCF என்னன்னு பாத்தீங்கன்னா எந்த இடத்துல 0 ஆகுதோ அந்த பாயிண்ட்ல, எந்த இடத்துல 0 ஆகுதோ அந்த பாயிண்ட்ல என்ன நம்பர் வகுக்கக்கூடிய நம்பர் டிவைட் பண்ற நம்பர் என்ன நம்பரோ இதுதான் இதனுடைய HCF. இருக்கு இந்த 2 நம்பர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்கு, பேலன்ஸ் இந்த நம்பர் இருக்கு. ஸோ இந்த நம்பரை இதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். பாருங்க 34. இது 34 பேலன்ஸ் இருக்கிறது முன்னாடி 1 4 4 5. பாருங்க இது 34 2 டிஜிட். ஸோ இங்க 2 டிஜிட் டிவைட் ஆகாது. நான் 3 டிஜிட் கன்சிடர் பண்றேன். 144 3 எத்தனை டைம் பண்ணலாம்னா அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 4 முறை பண்ணணும். அதுக்கு மேல பண்ணதுக்கு வாய்ப்பு கிடையாது. 4 4 தான் 16, 1 3 4 தான் 12 13. ஸோ 114ல 136 கேரிய பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் 2,000 அப்படியே ஆகிடும். இன்னொரு ரவுண்ட் நம்ம என்ன பண்ணலாம், டிவைட் பண்ணலாம். 85ல 34 2 டைம்ஸ் அடங்கும். 2 டைம்ஸ் பண்ண எவ்வளவு வரும்னு பாத்தீங்கன்னா 68. 68 தான் பேலன்ஸ் பாத்தீங்கன்னா 17. இது சின்னதாயிடும், ஸ்மால். இது பெருசா. இப்போ என்ன பண்ணோம், இந்த வேல்யூ இன்டர்சேஞ்ச் பண்ணோம். அதுதான் டிவிஷன் அல்காரிதம். இது வெளியே வந்துடும். 17 வெளியே 34 உள்ள. நம்ம இதை டிவைட் பண்ணுங்க 2 times 34. ஸோ இதனுடைய ஆன்சர் ஃபைனலா HCF பார்த்தீங்கன்னா இதுதான். இதுதான் இதுக்கு HCF. சரி, இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம போடணுமா சார் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் ஏதாவது ஒரு 2 நம்பர் சின்ன நம்பர் எடுத்துட்டு HCF இந்த மாதிரி டிவிஷன் அல்காரிதம் 34 வந்துதா,
ஸோ HCF பொறுத்த வரைக்கும் ரொம்ப லீஸ்ட். இப்போ இந்த 2 நம்பரை பொறுத்த வரைக்குமே என்ன வந்துடுச்சு, 34ன்னு வந்துருச்சு. என்னது 34ன்னு வந்துருச்சு. அடுத்தது உங்க ஆப்ஷனை பாருங்க. உங்க ஆப்ஷன்ல 17, 34 இல்ல இதனுடைய அடுத்த மழை வேற ஏதாவது பார்ட்டி சப்ஜெக்ட் மாதிரி வச்சுக்க. இல்ல இதுல வந்து 30, 58 எனக்கு வந்துக்கிறது ஃபர்ஸ்ட் 2 நம்பருக்கு 34. இதுதான் ஆன்சர். இது ஏ, பி, சி. நான் டி அடுத்த இந்த இதை போடாமலே நான் எப்படி ஆன்சர் கிளிக் பண்றேன்னா, நீங்க 34 போது கண்டிப்பா இதனுடைய மடங்கோ இதனுடைய ஃபேக்டோ தான் HCF-ஆ இருக்கு. இப்போ 34 இங்க வந்துருச்சு. இதே பீஸ்ட்னா இத இதுக்கு மேல போறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்ப 51 கிடையாது, 50 எது இருந்தாலும் கிடையாது, வாய்ப்பே கிடையாது. சோ அங்க ஒண்ணு வந்தா 34 வரணும். அப்படி இல்லைன்னா இதை விட லீஸ்டா இதனுடைய ஃபேக்டர் இதுக்குள்ள அடங்குற ஒரு மடங்கா இருக்கக்கூடிய ஒரு ஃபேக்டர் ஆன்சர்ல இருக்குன்னா அதுதான் வரதுக்கான பாசிபிள் அதிகம். இது வரதுக்கான பாசிபிள் கம்மி. ஏன்னா இது காமன் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஃபேக்டர் 34ஓட ஒன்னாவது ஃபேக்டர் 17 தான். நீங்க இதை போட வேண்டிய அவசியமே இல்லை. ஆப்ஷன்ல 17 நீங்க செலக்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பாருங்க, ப்ராடக்ட் கான்செப்ட்ல வருது. அதையும் பாருங்க, 2 எண் கண்டிப்பா அந்த இடத்துல 2 நம்பர்ஸ் ஆகும். அது போல இருந்ததுன்னா எப்படி அப்படின்னா இருக்கு எண்களின், அதாவது நில்போவா 7, மீசிமா 10, இவற்றில் ஒரு எண் 35 எண் மற்றொரு எண் காணுங்க. இதுக்கு நம்ம நோட் பண்ணி கொடுத்துருந்தோம். 2 எண்களில் பெருக்கல் எப்ப சமமா இருக்குன்னா அதனுடைய LCM அந்த HCF பெருக்கலுக்கு சமமாக இருக்கும் அப்படின்னா என்னுடைய லாஜிக். புரியுதா? அப்படியே எடுத்து எழுதிங்க. LCF என்ன 210, இங்க HCF எவ்வளவு 7, ஒரு நம்பர் எவ்வளவு சொல்லிட்டாங்க 32, இன்னொரு நம்பர் எனக்கு தெரியாது, அது ஒய்யாவே இருக்கும். ப்ராடக்ட் இருக்கிறது போச்சுன்னா என்ன ஆகுது, டிவைட் ஆகுது. ஒய் என்னவாக கிடைக்குமா 210 into 7 divided by 10 ப்ராடக்ட் டிவைட் ஆகிடும். ஓரஞ்சு ஐஎன் 35, ஓரஞ்சு 20, 4 முறை 10ல 2 முறை ஒய் மற்றொரு எண் என்னவாக இருக்குன்னா 42. சேம் மாடல்ல பாத்தீங்கன்னா 2 எண்கள் 8, 11 இது போல சரி என்றவாறு உள்ளன. அவற்றில் நீப்போவா எவ்வளவுன்னா 6. அந்த எண்கள் என்ன, அந்த நம்பர் என்னவாறு இருக்கும் இதுதான். சரி, கூட்டிக்கிற விகிதம் என்னன்னா ஏதோ ஒரு நம்பர்ல இது நம்பரு அவற்றினுடைய எண்களுடைய விகிதம் என்னவா இருக்கு 8. இங்க என்ன சொல்லிட்டாங்க HCF 6 சொல்லிட்டாங்க. இது போல ஏதாவது ஒரு விகிதம் HCF கொடுத்தாங்கன்னா டைரக்டா அதனோட எடுத்து பெருக்க வேண்டியதுதான். LCM கொடுத்தாங்கன்னா எடுத்து வகுக்க வேண்டியதுதான். ஓகேங்களா? LCM கொடுத்தா நீங்க டிவைட் பண்ணணும். இந்த விகிதத்தை எடுத்து அந்த LCM டிவைட் பண்ணணும். இதே HCF கொடுத்தா எடுத்து ப்ராடக்ட் பண்ணா உங்களுக்கு டைரக்டா அந்த 2 நம்பர் கிடைக்கும். 8 6 என்ன 5 40, 6 40. 11 11 into 6 என்ன கிடைக்கும் 66. அந்த 2 நம்பர் என்ன அப்படின்னு பாருங்க. 2 நம்பர் 16, 48, 66. அப்போ இப்ப நமக்கு பாருங்க 2 நம்பர் தெரிஞ்சிச்சு, HCF தெரிஞ்சிச்சு. இதுல ஒரு வேலை அடிஷனலா
எல்சிஎம் கேட்கிறாரு, இதை யூஸ் பண்ணிட்டீங்களா? சப்போஸ் எல்சிஎம் கேட்டிருந்தா எல்சிஎம் ஈக்குவல் டு ஆல்ரெடி என்னது ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ். 48 into 66 அந்த வேல்யூ டிவைடட் பை எல்சிஎம் கீழே போட்டு பாருங்க. 6 அடிச்சா பாருங்க 1 6 ஆர் 6 11 6 ஆர் 46. இந்த 11 வந்து 48 ஆக மல்டிப்ளை பண்ணிடலாம். 48 அடுத்த 48 ஆட் பண்ணிடலாம். 12 5. So 5 to A and AC. நம்ம வந்து ஒண்ணுதான், எப்படி கேட்டாலும் தாராளமாக போடலாம். விகிதம் HCF அது ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2 நம்பர் கிடைக்கும். அந்த 2 நம்பர் அப்ளை பண்ணா நீங்க எல்சிஎம். சப்போஸ் இந்த இடத்துல எல்சிஎம் கொடுக்கலாம், இதை கொடுத்துட்டு எஸ்சிஎம் கேட்டனா இதுல இருந்து அந்த விகிதத்தை டிவைட் பண்ணீங்கன்னா 528 8ஆல டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 48 வந்துடும். அதுக்காக எடுத்துக்கும். அதே நீங்க 528 11ஆல டிவைட் பண்ணும்போது என்ன கிடைச்சிடும்? 48 கிடைச்சிடும். அந்த 2 நம்பர் கிடைச்சிடும். இந்த நம்பர் 2 நம்பர் வச்சு எல்சிஎம் நீ கண்டுபிடிச்சிக்கலாம். நான் மறுபடியும் சொல்றேன், எல்சிஎம் வந்து விகிதம் கொடுத்தாங்கன்னா டிவைட் பண்ணா கிடைக்கும். 528 8ஆல டிவைட் பண்ணுவோம். 528 52 எத்தனை முறை இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 6 8 4 பேலன்ஸ் நான் மறுபடியும் அடுத்து 6 8 உங்களுக்கு அந்த நம்பர் கிடைச்சிருச்சா? ஸோ எல்சிஎம் கொடுத்தா நீ டிவைட் பண்ணா உங்களுக்கு நம்பர் கிடைக்கும். எல்சிஎம் கொடுத்தா நீ ப்ராடக்ட் பண்ணா நம்பர் கிடைக்கும். ஸோ இதுதான் பேசிக்கா நீங்க எல்சிஎம் எல்சிஎம் இதை தெரிஞ்சாலே நீங்க எல்லா சம்ஸையும் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கப்புறம் நம்ம எக்ஸாம் கோச்சிங் பார்த்தா அடுத்த வீடியோ போடலாம். தேங்க்யூ.